மாசம் ஆனா வட்டி கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க, அசலும் கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. இவளுங்களுக்கெல்லாம் வட்டி பிசினஸ் பண்றதுக்கு நான் எங்கிட்ட போயிடலாம், காசு இல்லாமே சொன்னேன். ஐயே வீட்டுல யாரு? இதுல தண்ணி வருது. எடியம்மா வீட்டுல வாடி வெளிய. தேதி என்ன ஆகுது? அசலும் வரல வட்டியும் வரல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தூங்கும் போது தான் வருவீங்களா? என்ன 10 மணி வரையும் விளக்கு வச்சா தூங்குவ? ஐயோ தூங்கவே விட மாட்டீங்களா நீங்க? நீ தூங்காம போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. வட்டி காசு என்ன என்னைக்கு தருவ? 10ஆம் தேதி ஆனா வட்டி வரணும். 2 மாசமா வட்டியும் வரல அசலும் வரல, யார்தான் பொறுத்துக்குவா? 1ஆம் தேதியே ஆகல, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன பண்றது? ஏமா 2 மாசம் 1ஆம் தேதி வரலமா? போன மாசம் 2 மாசம் பெண்டிங் இருக்குல்ல, அதை கொடுக்கணும்ல. பெண்டிங் இருந்தாலும் 1ஆம் தேதி தான் நான் காசே கொடுக்க முடியும். எந்த 1ஆம் தேதி தருவ? ஏமா எத்தனையோ பேர்கிட்ட வாங்கியிருக்கேன், நீங்க என்னமா இப்படி பண்றீங்க? எப்ப வருது? இப்ப எனக்கு வட்டி காசு அது கொடுமா, அசல் இல்லாட்டியும் பரவாயில்ல. வட்டி காசு கிடையாது, குட்டி காசு கிடையாது, போங்க நான் தூங்கணும். என்ன வட்டி காசு இல்ல ஒண்ணும் இல்ல, நாயை விட்டு கடிக்க விட்டுருவேன் பாத்துக்கோ. நாயை நான் கடிச்சிருவேன், அதுதான் பாக்கலாமா? ஜிம்மி போய் கடியா வள. ஏண்டி என் ஜிம்மியை கடிக்கியா? போய் கடிக்க. ஏண்டி நாயை விட்டு கடிக்கவில்லையா? ஏண்டி என் செல்ல பிராணி, அப்புறம் அவளை கடிப்பேன்ற என் ஜிம்மிக்கு இல்ல ஆவியா? நீ வட்டி கொடுக்கலாமியா? நீ வட்டிக்கு மேல வட்டி போட்டேன்னா எப்படி கட்ட முடியும்? கம்மி வட்டி தான் கொடுக்குறேன் நான். என்ன 10 வட்டி 5 வட்டி கொடுக்குறேன் இருக்கேன். தனியா ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை தனியா இருக்கேன், என்னால என்னடி பண்ண முடியும்? கொடுக்க முடியும் தான் கொடுக்க முடியும். வட்டிக்கு வாங்கி இருக்கிற ஜாமீன் போட்டது இவளதான் ப்ரெஷர் பண்ணுவேன். அப்புறம் உங்க 2 பேத்துக்குள்ள மயிர்படி சண்டை வரும். இதெல்லாம் எதுக்கு தேவையா? வாங்க வட்டி கொடுக்க வேண்டியதானே? கொடுக்குறேன். அசல் தராட்டியும் பரவாயில்ல, வட்டியா அது கொடுக்கணுமா இல்லையா? நீ மத்தியானம் வானா கண்டிப்பா தரேன். நீ மத்தியானம் வர கண்டிப்பா வா. இந்த அருமையில நாயை கூட்டிட்டு போட்டு வீட்டுக்குள்ள இது பண்ணிட போகுது. வட்டி தராட்டியும் பரவாயில்ல, அவளுக்கு வச்சு சோறு போட்டு வெளியே அவளை சோறு போட்டு வெளியே வட்டி வாங்கும் போது தெரியல, இல்லாத பேச்சல மட்டும் பேசக்கூடாது. போ வாசாமி பாத்துக்கலாம், அடுத்த வீடு பார்க்கலாம். யோகா வர்றதுக்குள்ள எப்படியாவது வீட்டு விட்டு போயிடணும். அம்மா வந்தா சக்காலத்தி காசை கொடுன்னு நிற்பா. அவகிட்ட எல்லாம் நம்ம தொங்க முடியாது. கொஞ்ச நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டிட்டான். ஐயோ மதியம் வருஷம் நான் இப்ப வந்திருக்கிறோம், என்ன சொல்ல போறாளோ? இப்ப என்ன நோட்டீஸ் ஆக சொல்ல போறாளோ? ஜிம்மிமா ஓரமா வாமா. வெட்டி சம்பளம் கொடை பிடிக்க ஒரு ஆளு, நாய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு. ஏன் அப்ரெண்டிஸ்ல வாங்க. ஐயோ என்ன மத்தியானம் வர சொன்ன, டானு மத்தியானமே வந்துட்டான். இவளுக்கு வீட்டில் வேலையே இருக்காதா? ஐயோ இப்போ நான் இவளை எப்படி சமாளிக்க போகிறேன்? ஒரு பேச்சுக்கு தான் மத்தியானம் வாடின்னு சொன்னேன், ஆனால் மத்தியானமே வந்துட்டாளே. ஐயோ சரி, எத்தனையோ சமாளிச்சிருக்கோம், இதையும் நம்ம சமாளிப்போம். இவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. வாமா, எங்கம்மா கிளம்பிட்ட? பேகும் கையுமா? எங்கள் அம்மா வீட்டுக்கு. மதியானம் என்ன வர சொல்லிட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா இது என்ன நியாயம்? நல்லா மதியானம் வர சொன்னேன், ஆனா இப்படி வருவேன் நான் நினைச்சு கூட பாக்கல. இது நல்லா இல்ல. நீ எனக்கு வட்டியும் கொடுக்க மாட்டேன், அசலும் கொடுக்க மாட்டேன். என்ன ஏமாத்தணும்னு உன்னோட பிளானா? எதுக்குடி நான் உன்னை ஏமாத்த போறேன்? நீ தாண்டி என்ன ஏமாத்திட்டு இருக்கிற. பின்னாடி வாங்குற வரையும் நல்லா பொத்திக்கிட்டு வாங்கினேன். இப்ப என்னையே காசு கேட்டா பரவாயில்ல, நீ வந்து ஸ்பீடு வட்டி போடுற, மீட்டர் வட்டி போடுற, எல்லா வட்டி போடுற, இதுக்கெல்லாம் நல்லா கட்ட முடியாது. கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கலன்னா எங்க வேணாலும் வட்டிக்கு வட்டி பேங்க்லயே போடுவாங்க. நானே 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால எப்படி கட்ட முடியும்? 100 நாள் வேலைக்கு போறீல, கட்ட முடியாதுன்னு தெரியல. அப்புறம் என்னத்துக்கு வாங்கினேன்? கஷ்டம்டி கஷ்டம். என்ன அடி உன் பஞ்சம் எப்பவுமே தீராதாடி. வட்டிக்கு வாங்கி என்ன அடி பண்ணினேன் முடியல. உன்னால எனக்கு வீட்டுல நிம்மதி கிடையாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போக போறேன். இந்த மாதிரி என் மேல வட்டி வாங்கி என்ன ரொம்ப வந்து சீர்குலைக்கிறாங்க, நீங்க தான் வந்து பாக்கணும் அப்படின்ட்டு உன் பேர் எழுதி வச்சு நான் செத்து பேச மாட்டேன். என்கிட்ட வாங்குறப்ப பம்பிக்கிட்டு இருந்த, இப்ப வட்டிக்கு கொடுக்க முடியலன்னு பேசதான் செய்வேன். இன்னமும் பேசுவ கண்ணு. சரி நீ இப்படின்னா நான் எப்படின்னா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இவளுக்கு நம்பி வட்டி குத்தோம்ல, இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும். சரி பாத்துக்கலாம், போடி. வழி விடுவியா மாட்டியா? நான் போயிட்டு வழியை ஒன்னும் அடைச்சு வைக்கல, போ வீடுங்க தானே இருக்கு, பாத்துக்கலாம். செல்ல குட்டி ஏதாவது ஜிம்மிய உதச்சிட்டு போறேன். என் ஜிம்மிய பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? வரட்டும், ஜிம்மிய வச்சே அடிக்க வைக்கிறேன். நல்லா இருக்கு தங்கம். வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கக்கா. இல்லக்கா, நீங்க வந்து காசு வந்து கம்மி வட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்கக்கா. யார் சொன்னா? இவதான் கையோ, எனக்கு நல்லா தெரியும்க்கா. இவங்க சொன்னாங்களா? ஒரு 10 ரூபாய்க்கு வட்டி வாங்கிட்டு போலாம். ஜாமீன் யாரு?
அக்கா ஐயோ இருக்காலக்கா அப்படி என்னக்கா நீங்க இப்படி இந்த சொல்றீங்க? அக்காவை நம்பி உனக்கு ஜாமீன் போட்டு உனக்கு தரணும். நாங்க பழகிருக்கோம், பேசியிருக்கோம். நாங்க எல்லா எவ்வளவுமா வெறும் 10 ரூபாயா? 10 ரூபாய் போதுக்கா. 10 என்னக்கா இப்படி கேட்குற? ஒரு 10,000 கொடுக்கா. 10,000 தானே? ஐயோ இந்த பொண்ணை நம்பி நம்பி. கொடுக்கா. அதெல்லாம் கொஞ்சம் இருமா. கொடையை அந்த பொண்ணுகிட்ட கொடு. என்னக்கா உன்னை நம்பி அவளுக்கு கம்மி வட்டிக்கு தான் கொடுத்தேன். அவ போய் என்ன ஸ்டேஷன்ல உட்கார வைப்பலாம். நீ இன்னொருத்தி இவளுக்கு அக்கா இல்ல ஜாமீன் நீங்க சொன்னாங்க நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க தரலன்னு நீ அவங்கள தானே கேட்க முடியும். உன்னை நம்பி தானே கொடுத்தேன். ஆமாக்கா. உனக்கு தெரியுமில்ல அவ கேரக்டர் பத்தி. தெரியும்க்கா. இப்ப இவ வந்து கேக்குறா என்ன பண்ணலாம். அடி உங்களுக்கு வேற வேலையும் இல்லையா? அடி என்னடி இப்படி பேசுற? 10,000 வாங்கி பழகி என்னடி பண்றது? மாட்டி போயிட்டீங்க. என்னடி மாட்டிட்டாங்க? நீ நல்லவன் சொல்றேன்னு வட்டி கேட்டு வந்த. நீ இப்படி பேச முடியாது. நீ பேச முடியாது போடி. நான் ஒண்ணு போய் வட்டி வந்து கேட்ட இந்த வட்டி ஜாமீன் கையெழுத்து இப்படி சொல்லி தான் இந்த குடும்பம் நாசனமா போகுதம்மா. வட்டிக்கும் கேட்க கூடாது, இந்த பணத்தை வந்து யாரும் ஜாமீன் வச்சும் கேட்க கூடாதும்மா. போதும் சாமி கொடையை மறக்கிக்கோ. வீடியோ முடிஞ்சுன்னா முடிச்சுக்கணும் எல்லாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்கிட்டு நடுத்தர மக்கள், சிறு தொழில் வியாபாரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் தான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதிக வட்டியோ கம்மி வட்டியோ முடிஞ்ச அளவு வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறத வச்சு விரலுக்கேற்ற வீக்கம் மாதிரி இருக்கிற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களால் இந்த கடனை கட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில் வாங்கி துணிச்சலாம் எல்லாம் செய்யுங்க. அதிக வட்டிக்கு கம்மி வட்டிக்கோ தராங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கி ஏமாந்துடாதீங்க. சரி ஓகேங்களா மக்களை, இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஆல் இன் ஆல் அனுஷியா. பாய்.